வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் செண்பகம். கதைக்குள்ள போலாமா? வாமா தரணி, எப்படி இருக்கிற என்று அவளை அன்போடு அழைத்து சோஃபாவில் அமர வைத்தாள் கனகா. நான் நல்லா இருக்கிறேன் ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா, சுமதி எங்க என்று சுற்றி பார்த்தாள். நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. அவங்க தாத்தா கூட தோட்டத்துல செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கிறா. அது வரங்க பாரு, தாத்தாவும் பேத்தியும் என்று சிரித்து கொண்டே வெளியே பார்த்தாள். ரங்கநாதன் கையை பிடித்து கொண்டு சிரித்தபடி அங்கு வந்து கொண்டிருந்த சுமதி தரணியை பார்த்ததும், ஏய் வாடி, எப்படி வந்த? ஏமா தரணி வந்திருக்கான்னு ஏமா வந்து சொல்லல என்று தனது தாயை பார்த்தாள். ஏய், நான் இப்பதாண்டி வந்தேன். இப்பதான் உன்னை காணமேன்னு ஆன்டி கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஆமா, என்ன இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகல? ஏய், இன்னைக்கு சண்டேடி என்று சிரித்தாள் சுமதி. ஆமா இல்ல என்று தரணி நாக்கை கடித்துக் கொள்ள மூவரும் சிரித்தனர். என்னம்மா, 4 கிழமை கூட தெரியாத அளவுக்கு பிஸியா இருக்கியா என்று சிரித்தபடி கேட்டுக்கொண்டே சோஃபாவில் வந்து அமர்ந்தார் ரங்கநாதன். தாத்தா, அவ பிஸிலாம் ஒன்றும் இல்லை, மயக்கத்துல இருக்கா. என்னடி மயக்கம் என்று கனகா கேட்க, கல்யாண மயக்கம் என்று சிரித்தாள் சுமதி. ஏய் பேசாம ரெடி, நானே கடுப்புல இருக்கேன், நீ வேற என்று அவளை பட்டன் அடித்தாள் தரணி. என்னடி சுமதி, தரணிக்கு கல்யாணமா? என்கிட்ட இதுவரை ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே. ஆன்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்குதான் பொண்ணு பார்க்க வராங்க, அவ்வளவுதான் என்று முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு கூறினாள். அதுக்கேன் ராசாத்தி உம்முன்னு இருக்கிற? தாத்தா, எனக்கு இந்த பொண்ணு பார்க்கறது, ஜவுளி கடை பொம்மை போல அலங்காரம் பண்ணிக்கிட்டு நிக்கிறது, அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தா காஃபி கொண்டு போய் கொடுக்கறது, தலையை குனிஞ்சிட்டு நிக்கிறது, இதெல்லாம் நினைச்சாலே கடுப்பா இருக்கு. இப்படிலாம் ஒரு சம்பிரதாயம் ஏன் தான் இருக்கும்னு தோணுது, அந்த காலத்து ஆளுங்க போல என்று முகத்தை சுருக்கினாள். ஏய், நீ ஒருத்தி, எந்த காலமா இருந்தா என்னடி, இந்த பொண்ணு பாக்குறதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அது போர் அடிக்காம சுவாரஸ்யமாக்குறதெல்லாம் சில பேராலதான் முடியும். என்ன தாத்தா நான் சொல்றது என் ஓரக்கண்ணால் தனது தாத்தாவை பார்த்து சிரித்தாள் சுமதி. பேசாம இருடி வாளு என்று அவள் காதை திருகினார் ரங்கநாதன். கனகா சிரிக்க அவர்களை ஒன்றும் புரியாமல் பார்த்து தரணி, என்னடி சொல்ற? பொண்ணு பாக்குறத இன்ட்ரெஸ்ட் ஆக்குறதா? அது எப்படி? அதெல்லாம் தானா நடக்கிறதுடி. சில சமயங்கள்ல நம்ம வாழ்க்கையில எதிர்பாராம சில நிகழ்ச்சிகள் நடக்கும். அது நமக்கு ஒரு புது அனுபவத்தையும் ஒரு வித கிளர்ச்சியையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். அப்படிதான் எங்க தாத்தா வாழ்க்கையிலையும் ஒரு அனுபவம் நடந்தது. அதுவும் இதே பொண்ணு பார்க்குற விஷயம்தான் என்று சிரித்தாள் சுமதி. அப்படியா? அது என்ன தாத்தா, எனக்கும் சொல்லுங்களேன், கேட்போம் என்று ஆவலாக கேட்டாள் தரணி. அட நீ வேறம்மா, இந்த கழுதைதான் எதனா சொல்லுவா, அதையே நீ நம்பிக்கிட்டு, அதெல்லாம் பழைய கதை, நானே இப்ப கிழவனாகிட்டேன் என்று வெட்கத்தோடு சிரித்தார் ராமநாதன். அட, அந்த பழைய நினைவுகளை தான் கொஞ்சம் புரட்டுங்களேன் தாத்தா. ஏ தரணி, எங்க தாத்தா வாழ்க்கையில நடந்த அந்த நிகழ்ச்சியை கேட்டு பாரு, ரொம்ப நல்லா இருக்கும் என்றாள் சுமதி. அப்படியா? அப்பனா கட்டாயம் நீங்க சொல்லிதாங்கணும் தாத்தா என்று அவர் பக்கம் திரும்பி அமர்ந்து கொண்டாள் தரணி. அப்ப சரி, நான் போய் காப்பியை போடுறேன் என்று சிரித்து கொண்டே அங்கிருந்து சென்றாள் கனகா. இந்த கிழவனை கலாட்டா பண்ணாம விட மாட்டீங்க. சரி சொல்றேன் என்று அவரது வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவத்தை கூற ஆரம்பித்தார் ரங்கநாதன். அப்ப நான் படிப்பை முடிச்சுட்டு கைத்தறி சொசைட்டில வேலை பார்த்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு ஒரே பையன். அப்பாவும் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. பையன் நல்லா படிச்சிருக்கான், ஓரளவு வசதியும் இருக்கு, பார்க்கவும் நல்லா இருக்கான். இப்படி எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருந்தாலும் எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் ஒரே ஒரு குறைதான் மனசை போட்டு படாத படுபடுத்திட்டு இருந்தது. அது என்ன தாத்தா? எல்லாம் என் கல்யாண விஷயம்தான் ராசத்தி. ஏன் இவ்வளோ பிளஸ் இருக்கும்போது எதுக்கு உங்க கல்யாணம் மட்டும் தள்ளி போயிட்டு இருந்தது? ஏய் முந்திரி கொட்டை, அவரே சொல்லுவாரு கேளுடி என்றவள் முதுகில் செல்லமா கடித்தாள் சுமதி. ரங்கநாதன் சிரித்து விட்டு, எல்லாம் என்னாலதான் கண்ணு. ஏன் நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேனா? தரகர் கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு பொண்ணுங்க ஜாதகத்தை கொண்டு வருவாரு. எங்க அம்மா அப்பாவுக்கும் பிடிச்சு போய் நாங்களும் பொண்ணு பார்க்க போக ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆனா எனக்கு என்னவோ எதுவும் சரியா மனசுக்கு பிடிக்காது. முக்காவாசி போட்டோவிலேயே பொண்ணுங்களை பார்த்து ரிஜெக்ட் பண்ணிடுவேன். நான் இப்படி பண்றேன்னு வலுக்கட்டாயமா எங்க அம்மாவும் அப்பாவும் நேர்ல வந்து பாருன்னு என்னை கூட்டிட்டு போனா அங்க போய் ஏதோ ஒரு கலாட்டா பண்ணி நல்லா தமாஷாவே பேசி அந்த இடம் சரிப்படாதுன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அப்படியா? அப்படி என்ன சொல்லுவீங்க? பொண்ணு ரொம்ப கலரா இருக்காங்க, நான் மாநிறமா தான் இருக்கேன்,
நாளைக்கு நாங்க வெளியில போனா அப்புறம் எல்லாரும் என்னம்மா நீ இருக்கிற அழகுக்கு போயும் இப்படி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எல்லாரும் கேட்பாங்க. அப்போ உங்க பொண்ணுக்கு தான் கஷ்டமா இருக்கும். ஏன்டா அவசரப்பட்டு இப்படி ஒரு ஆளை கட்டிக்கிட்டமேன்னு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுவேன். ஏன் தாத்தா, அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருந்தா? பிடிச்சிருக்கும், அது அவங்கள பார்த்தாலே தெரியும். ஆனாலும் எனக்கு மனசுக்கு பிடிக்கணுமே, அதனால எப்படி சொல்றது, என்னோட கருத்தையும் சொல்லணும், அதே சமயம் அவங்க மனசு சங்கடப்படாத மாதிரியும் சொல்லணும் இல்ல. அதுக்குதான் அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தையே அதிகப்படுத்தி என்னை நானே தாழ்த்திக்கிட்டு யார் மனசும் சங்கடப்படாத மாதிரி சொல்லிடுவேன் என்று சிரித்தார். அட கடவுளே, பெரிய ஆளுதான் நீங்க. ஆமா, இப்படி பாக்குற பொண்ணெல்லாம் எதனா சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அப்படி உங்க மனசுக்கு எது போலதான் நீங்க எதிர்பார்த்தீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாதுரா சத்தி. எந்த எதிர்பார்ப்பும் இல்லைனாலும் பார்த்த உடனே நம்ம மனசுக்கு பிடிச்சிடணும். இவங்க தான் நமக்கு சரியானவங்கன்னு உள்ளுக்குள்ள ஒண்ணு சொல்லும். அது நமக்கு அமையுதா இல்லையான்றது அடுத்த விஷயம். ஆனா விருப்பம் என்றது அதுதான், ஒரு நிறைவுன்றது அதுதான். அது உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் கொடுக்கும் பாரு, அது தனி அனுபவம். அப்படிப்பட்டவங்களை நம்ம கட்டாயம் ஒரு நாள் சந்திப்போம், எல்லாருமே சந்திப்போம். ஆனா அது எப்ப எப்படின்றதுதான் யாருக்கும் தெரியாது. அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு அது காலகாலத்துல நடந்துடும். சில பேருக்கு காலம் தாழ்ந்தோ நடக்கும். அப்படிதான் எனக்கும் அந்த அனுபவம் ஏற்பட்டது. அப்படியா? அதைதான் சொல்லுங்களேன் தாத்தா என்று ஆவலாக அவரை பார்த்தாள் தரணி. என்ன தரகரே, என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்திருக்கீங்க? கடைசியா நீங்க சொன்ன அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசிட்டு போனதை பார்த்தா இனி இந்த பக்கமே வரமாட்டீங்கல்லன்னு நினைச்சோம் என்று சிரித்து கொண்டே அவரை உள்ளே அழைத்து அமர வைத்தார் பாண்டியன். அதுதானே என்று சிரித்து கொண்டே அவருக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் காவேரி. என்னம்மா செய்யறது, ஒவ்வொரு வாட்டியும் நான் தேடி அலைஞ்சு கொண்டு வர இடத்தெல்லாம் உங்க பையன் ஏதோ ஒன்று சொல்லி தட்டி கழிக்கிறத பார்த்து நானே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். இருந்தாலும் பாவம் உங்க முகத்தை பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்களும் அவன் பண்ற கலாட்டாவல என்ன பாடுபடுறீங்கன்னு எனக்கும் நல்லா புரியுது. அதுதான் கடைசியா ஒரு முயற்சி பண்ணுவோமேன்னு இந்த இடத்த கொண்டு வந்தேன். பாருங்க, இதுதான் பொண்ணு, இது அவளோட ஜாதகம். பொண்ணு பேரு பானுப்பிரியா, வக்கீலுக்கு படிச்சிட்டு இருக்கா. இந்த வருஷத்தோட படிப்பு முடியுது. ஊர் மதுராந்தகம், ஒரே செல்ல பொண்ணு. இடம் சாதாரண இடம் இல்லம்மா. அவங்க அப்பாக்கு ஊர்ல நல்ல செல்வாக்கு, தோட்டம் துறவன்னு எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம பிள்ளையாண்டனை பத்தி சொன்னேன், அவங்களுக்கு ரொம்ப திருப்தி. இந்த வெள்ளிக்கிழமைய பொண்ணு பார்க்க வர சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லிட்டாங்க. நீங்க சரின்னு சொன்னா நான் உங்களுக்கு தகவல் சொல்லிடுவேன் என்று கூறி முடித்தார் தரகர். பெண்ணின் போட்டோவை பார்த்த காவேரிக்கும் பாண்டியனுக்கும் முகம் மலர்ந்தது. பொண்ணு நல்லா லட்சணமா தான் இருக்கா, நல்ல படிப்பும் இருக்கு. முகத்தை பார்த்தாலே தெரியுது நல்ல குணமானவளா தான் இருப்பா போல இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் காவேரி உற்சாகமாக. நமக்கு பிடிச்சு என்ன காவேரி ஆக போகுது, உன் பிள்ளைக்கு பிடிக்கணுமே. இவனுக்காக பொண்ணு பார்க்க போன இடத்துலலாம் நாம அசிங்கப்பட்டு வந்ததுதான் மிச்சம் என்றார் பாண்டியன். அதுவும் சரிதாங்க என்று காவேரி முகத்தை என்று வைத்துக் கொண்டாள். அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா சொல்றேன். பேசாம இந்த வாட்டி உன் பையனையே தனியா போய் பொண்ணு பார்த்துட்டு வர சொல்லு. அவனுக்கு பிடிச்சிருந்தா நாம போய் மேற்கொண்டு பேசிக்கலாம். இல்லனா அவனே வழக்கம் போல எதனா சாக்கு சொல்லிட்டுட்டோம். நமக்கு இதுல எந்த சங்கடமும் வராது இல்ல. காவேரியின் முகம் மலர்ந்தது. ஆமாங்க, அதுவும் சரியான யோசனை தான். அதே போல பொண்ணு போட்டோவை நாம இப்பவே காட்ட வேண்டாம். ஏன்னா அந்த ஏடா குடம் பிடிச்சவன் அதை பார்த்துட்டு இப்பவே எதனா சொல்லிடுவான் என்றால் பரபரப்பாக. அதுவும் சரிதான். அப்ப சரி தரகரே, நீங்க விஷயத்த பொண்ணு வீட்டுல சொல்லிடுங்க. நாங்க ஏன் வரலன்னு அவங்க கேட்டா எதனா சொல்லி சமாளிங்க. என்ன செய்யறது, இந்த கிறுக்கு பையில வச்சுக்கிட்டு நாம ஒன்னும் செய்ய முடியாது என்றார் பாண்டியன். சரி ஐயா, அதை நான் பாத்துக்கிறேன். பையன் வெள்ளிக்கிழமை காலையில அங்க போக தயார் பண்ணிடுங்க. அப்ப நான் வரேன் என்று எழுந்து கொண்டார். அம்மா, என்னம்மா திடீர்னு இப்ப வந்து நாளைக்கு பொண்ணு பார்க்க போடா, அதுவும் நீ மட்டும்னு சொல்றீங்க? பொண்ணு யாரு என்ன ஏதுன்னு ஒன்னும் தெரியல, அதுவும் ஊரும் மதுராந்தகன்னு சொல்றீங்க. அங்க போய் நான் எப்படி அவங்க அட்ரஸ கண்டுபிடிக்கிறது? அட்ரஸும் கொடுக்கல. எல்லாம் நீ போய் அங்க இறங்கினதும் அவங்க வந்து கூட்டிட்டு போயிடுவாங்கடா. தரகர் எல்லாம் பொண்ணு வீட்டுல சொல்லியிருக்காராம். இதோ பாரு, இந்த இடத்தையாவது எதுவும் சொல்லாம நிதானமா பொண்ணை பார்த்து பக்குவமா நடந்துகிட்டு நல்ல செய்தியோட வாப்பா என்று கெஞ்சும் பாவனையோடு கேட்டாள் காவேரி.
ஆமா, என் மனசுக்கு பிடிச்சிருந்தா நான் மட்டும் என்ன வேணும் நான் சொல்ல போறேன். இதுவரை எதுவும் அப்படி அமையல. இதோ பாருடா, இந்த பானுப்பிரியாவ உனக்கு பிடிச்சிடும் பாரு என்றாள் காவேரி. இதோ பாருங்கம்மா, பானுப்பிரியாவோ பத்மபிரியாவோ யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. கல்யாணம்ன்றது வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டம். அது மனசுக்கு பிடிச்சதா அமையணும். அப்பதான் எனக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே நல்லது. அதனாலதான் அது என்னோட விருப்பத்துக்கு அமைற வரைக்கும் நான் சம்மதம் சொல்ல மாட்டேன் என்று கூறிவிட்டு எழுந்து சென்றான். கடவுளே என்று பெருமூச்சு விட்டாள் காவேரி. மறுநாள் காலை மதுராந்தகம் ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்க அதிலிருந்து இறங்கி சுற்றி பார்த்து கொண்டே ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து நின்றான் ரங்கநாதன். என்ன இது, சுத்தி ஒரே காடு போல இருக்கு. கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் யாரும் இல்ல. என் கூட இறங்கின 2-3 பேரும் எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியல. ஆளை காணோம். இங்க ஆட்டோ ரிக்ஷான்னு ஒன்னும் இருக்காது போல இருக்கு. அங்க போய் நீ நில்லு, உன்னை ராஜ மரியாதையோட வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு அந்த தரகர் சொன்னாரு. இந்த வனாந்திரத்துல ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. இதுதான் அந்த ஆளுக்கு ராஜ மரியாதையா? இருக்கட்டும், பேசிக்கிறேன். கொஞ்ச நேரம் பாப்பேன். யாரும் வரலன்னா பேசாம கிளம்பி அடுத்த ட்ரெயின்ல போயிட்டே இருக்கிறேன் பாரு என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்க, ஜல் ஜல் என்ற சத்தத்தோடு ஒரு மாட்டு வண்டி வந்து கொண்டிருந்தது. அந்த மாட்டின் கொம்பில் இருந்த சலங்கையின் சத்தம்தான் என்று அறிந்த ரங்கநாதன் அந்த வண்டியை ஓட்டி கொண்டு வரும் நபரை அதிசயமாக பார்த்தான். அந்த மாட்டு வண்டியை ஓட்டி கொண்டு வருவது ஒரு இளம் பெண். அவளை பார்த்ததும் ரங்கநாதனின் கண்கள் விரிந்தது. அவளது அழகை பார்த்து சிலையாக நின்று போன அவன் மனதில் அவள் சாதாரண பெண்ணாக தோன்றவில்லை. தேவலோகத்தில் இருக்கும் ஒரு அழகிய தேவதை புஷ்பக விமானத்தை ஓட்டி கொண்டு வருவது போல் தெரிந்தது. அவன் அருகில் வந்து மாட்டின் கயிற்றை லாவகமாக இழுத்து பிடித்த அந்த பெண் ரங்கநாதனை பார்த்து புன்னகை புரிந்தாள். என்ன ஐயா அப்படி பாக்குறீங்க? நீங்க தான் டவுன்ல இருந்து வந்த மாப்பிள்ளையா? எங்க பானுப்பிரியாமாவை பொண்ணு பார்க்க வந்தவரா என்று கேட்டாள். மாலை நேரத்து தென்றல் காற்றின் இனிமையோடு கலந்து வரும் புல்லாங்குழலின் ஓசையைப் போல அவளது குரலை கேட்டதும் மயங்கி போன ரங்கநாதன் தன்னை அறியாமலேயே ஆமாம் என்பது போல் தலையை ஆட்டினான். அப்படியா? அப்பனா வாங்க சாரு, உங்களை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன் என்று சிரித்தாள். என்னது, என்ன கூட்டிட்டு போகவா? இந்த மாட்டு வண்டியிலையா என்று ஆச்சரியமாக கேட்டான். ஆமையா, இங்கெல்லாம் உங்க பட்டணம் போல ஆட்டோ கார் எல்லாம் கிடைக்காது. 2-3 ரிக்ஷா தான் இருக்கும். அதுவும் சவாரிக்கு போயிடும். பொழுது சாயத்தான் வரும். அதுவும் இல்லாம எங்க காசி ஐயா வீட்டுக்கு வந்தவரு ரிக்ஷால எல்லாம் வர்றது ஐயாக்கு தான் கௌரவ குறைச்சலு. அதுதான் மாட்டு வண்டி அனுப்புனாங்க. சரி, சீக்கிரம் வந்து வண்டியில இருங்க, அங்க சின்னம்மா உங்களுக்காக காத்திருக்காங்க என்று சிரித்தாள். அவளை பார்த்து சிரித்து கொண்டே வண்டியில் ஏறச் சென்றான் ரங்கநாதன். கால் வைக்கும் இடம் உயரமாக இருந்ததால் அவனால் காலை தூக்கி அதில் வைப்பது சிரமமாக இருந்தது. பேண்ட் டைட்டாக இருக்க காலை தூக்கி வைத்தால் கிழிந்து விடுமோ என்று அஞ்சி அமைதியாக நின்று விழித்துக் கொண்டிருந்தான். என்னையா, இன்னும் ஏறலையா என்றவள் திரும்பி பார்க்க, அது வந்து காலை தூக்கி வச்சு ஏற முடியலம்மா, அதுதான் என்று தயங்கினான். அப்படியா, கொஞ்சம் இருங்க என்று கீழே குதித்தவள் வண்டியின் அடியில் தொட்டில் போல் கட்டியிருந்த சாக்கில் இருந்த புல்லை விலக்கி அதிலிருந்த சிறிய ஸ்டோலை கொண்டு வந்து போட்டாள். இப்ப இதுல ஏறி உக்காருங்க. பரவாயில்லையே, இதெல்லாம் கூட வண்டியில வச்சுட்டு இருப்பீங்களா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நீங்க பட்டணத்துல இருந்து வரீங்கன்னு சொன்னாங்க. எப்படியும் தோ இது போல குழாவதான் மாத்திக்கிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதுதான் வர வழியில எங்க வீட்டுல இருந்து இதை கொண்டு வந்தேன், ஏறுங்க என்று சிரித்தாள். அப்படியா, பரவாயில்லையே, நல்ல முன் யோசனைக்காரியா தான் இருக்கிற என்று சிரித்து கொண்டே அதில் ஏறி உள்ளே வந்து அமர்ந்தான் ரங்கநாதன். பின்ன உங்களை போல ஆளுங்களால தான் நம்ம நாட்டு நெசவாளருங்க பொழப்புல மண்ணு விழுது என்று அந்த ஸ்டூலை கொண்டு போய் தொட்டிலில் போட்டுவிட்டு லாவகமாக ஏறி அமர்ந்து வண்டியை ஓட்ட ஆரம்பித்தாள். என்னம்மா சொல்ற என்று ஆச்சரியமாக அவளை பார்த்தான். பின்ன எங்கிருந்தோ வந்த வெள்ளக்கார உடுப்ப நீங்க போட்டுக்கிட்டீங்க, ஆனா நம்ம நாட்டுல நெய்யற வேட்டியை யாராவது சீன்றீங்களா? இல்லையே. இதோ பாருங்க, வெள்ளக்கார உடுப்பு எப்படி அவதிப்பட வைக்குது. அதுவே நம்ம நாட்டு பாரம்பரிய உடுப்பு வேட்டி சட்டை, அது கட்டி வந்திருந்தா இந்த அவதி இருக்குமா சொல்லுங்க? இப்படி வெளிநாட்டு முகத்துல வாழற உங்களை போல ஆளுங்களாலதான் நம்ம நாட்டு முதுகெலும்பான விவசாயமும் மங்கி போகுது, 2வது தொழிலான நெசவு தொழிலும் பாதிக்குது என்று சிரித்தாள். அட பரவாயில்லையே, இந்த சின்ன கிராமத்துல இருக்கிற பொண்ணு, அதுவும் பார்க்க சின்ன பொண்ணா இருக்கிற, உன்னை பார்த்தா ரொம்ப படிச்ச மாதிரியும் தெரியல, ஆனா பெரிய பெரிய விஷயமெல்லாம் பேசுறியேம்மா என்றான்.
அட, இது என்னையா பெரிய விஷயம்? நாட்டு நடப்பை பேச எதுக்கு பெருசா படிப்பு வேணும்? அனுபவம் இருந்தா பத்தாது. அது சரி. ஆமா, உன் பேர் என்ன? செண்பகம். செம்பான்னு கூப்பிடுவாங்க. அப்படியா? உங்க முதலாளி உன்கிட்ட வண்டியை கொடுத்து அனுப்பியிருக்காரு. வேற வேலைக்காரங்க யாரும் இல்லையா? ஏய்யா, எனக்கு என்ன என்று அவனை திரும்பி பார்த்து முறைத்தாள். இல்லம்மா, பொம்பளை பொண்ணா இருக்கியே, நீ எப்படி மாட்டு வண்டிய என்று தயங்கினான். ஏன், இந்த காலத்துல பொம்பளை பொண்ணுங்க ஏரோப்ளேனே ஓட்டுறாங்கன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. நான் இந்த மாட்டு வண்டி ஓட்டக்கூடாதா? அது சரிதான், நான் சொன்னது தப்புதாம்மா என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டு சிரித்தான். அவனை பார்த்து செண்பகம் சிரித்துவிட்டு மீண்டும் திரும்பி வண்டியை ஓட்ட ஆரம்பித்தாள். முதலாளி என்ன அனுப்பல, பின்ன எங்க அண்ணன் பாவாடையத்தான் அனுப்புனாரு. என்னது, உங்க அண்ணன் பாவாடை அனுப்புனாரா? என்னம்மா சொல்ற என்று அவன் பதட்டமாக கேட்க, அட, அது பேரு பாவாடையா என்றாள் செண்பகம். ஓ அப்படியா, நான் பயந்துட்டேன். ஆமா, உங்க அண்ணன் வரலையா? நீ வந்திருக்கிற? எங்க அண்ணன் தான் வண்டி எடுத்துட்டு வந்தது. ஆனா வழியில அதுக்கு பணம் கொடுக்க வேண்டிய ஆளு இன்னைக்கு பைசல் பண்ற வான்னு கூப்பிட்டுதான். அதை விட்டா அப்புறம் அந்த பணம் வர்றது கஷ்டம். அதுதான் என்ன செய்யறதுன்னு குழம்பிச்சு. சரி, நானே போயாரன். நீ பணத்தை வாங்கினதும் ஊர் எல்லையில வந்து நில்லு, வண்டியை உன்கிட்ட கொடுத்துட்டு நான் போறேன்னு சொன்னேன். ஓ அப்படியா? அப்ப ஊர் எல்லை வரதான் நீ வருவியா என்று சோகமாக கேட்டான் ரங்கநாதன். ஆமா, ஏய்யா அப்படி கேக்குறீங்க என்று திரும்பி பார்த்து சிரித்தாள். ஒன்னும் இல்ல செண்பகம். ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? பெருசா ஒன்னும் இல்லையா, எங்க ஊர் பள்ளிக்கூடத்துல 5வது வரை படிச்சிருக்கேன். அப்படியா? ஏன் மேற்கொண்டு படிக்கல? இங்க 5வது வரதான் இருக்கு. மேற்கொண்டு படிக்கணும்னா இப்ப நீங்க வந்து இறங்குனீங்களே அந்த ஸ்டேஷனுக்கு, அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு தான் வரணும். அதுக்கு தான் எங்க அப்பா போவேனான்னு படிப்பை நிறுத்திட்டாரு. ஏன், உனக்கு அங்கிருந்து வர பயமா? எனக்கு என்ன பயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்க அப்பாக்கும் அண்ணனுக்கும் தான் பயம். ஏன்? எங்க நம்ம நாட்டுல பொம்பளை பிள்ளைங்க தப்பு பண்ணாலும் ஆம்பளை பிள்ளைங்க தப்பு பண்ணாலும் தண்டனை என்னவோ பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான். அதுதான் வயசு பொண்ண ஆம்புட்டு தூரம் எதுக்கு அனுப்பணும்னு படிப்பை நிறுத்தி போட்டாங்க. இல்லைன்னா நானும் எங்க சின்னம்மா மாதிரி படிச்சு வக்கீலாகி இருப்பேன். எனக்கும் அதுதான் ஆசை என்று பெருமூச்சு விட்டாள். நீ படிக்கலன்னா என்ன, இப்ப படிப்பால கிடைக்கக்கூடிய உலக அறிவு அது உன்கிட்ட நிறைய இருக்கு, அது போதும் என்று சிரித்தான். அவனை திரும்பி பார்த்து சிரித்தவள் டக்கன பின்னால் எதையோ பார்த்துவிட்டு வண்டியை நிறுத்திவிட்டு கீழே குதித்தாள். என்ன செண்பகம், ஏன் வண்டியை நிறுத்திட்ட என்று அவள் பார்த்த திசையை திரும்பி பார்த்தான். சற்று தூரத்தில் ஒரு மனிதன் ஒரு பெண்ணின் தலைமுடியை பிடித்து இழுத்தபடி அவளை அடித்து கொண்டிருந்தான். அந்த பெண் அவனது மனைவியாக இருக்க வேண்டும் என்பது தெரிந்தது. அருகே சிறிய குழந்தை இதை பார்த்து அழுது கொண்டிருக்க அருகில் இருந்த இரண்டொருவர் அவனை பிடித்து இழுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தனர். அந்த பெண்ணும் வலியால் துடித்துடிக்க அந்த மனிதன் அப்பொழுதும் அவளை அடிப்பதை நிறுத்தவில்லை. அவனை பார்த்தால் குடிபோதையில் இருப்பது போல் தெரிந்தது. ஐயா, வண்டியிலேயே கொஞ்சம் உட்காந்துருங்க, இதோ வந்துடுறேன் என்று அங்கு ஓடினாள் செண்பகம். என்ன இந்த பொண்ணு அங்க எதுக்கு போறா? ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும் போல. ஆனாலும் அந்த ஆளு குடிச்சிட்டு இருக்கான், அவன் பொண்டாட்டிய போட்டு அடிக்கிறான். பொம்பளை பொண்ணு, இவ எதுக்கு அங்க போறா? நாமளும் போலாமா? ஆனா இந்த வண்டியில இருந்து எப்படி இறங்குறது? அந்த ஸ்டூல் வேணுமே என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் அங்கே பலார் என்று அரை விழும் சத்தம் கேட்டது. டக்கன அதிர்ந்து அங்கு பார்த்தான் ரங்கநாதன். செண்பகம் அந்த மனிதனை ஓங்கி அறைந்திருக்க வேண்டும் என்று தெரிந்தது. அந்த மனிதன் கன்னத்தில் கையை வைத்துக் கொண்டு அதிர்ந்தவளை பார்த்து கொண்டிருந்தான். செண்பகம் கோபத்தோடு அவனை மிரட்டும் பாவனையில் ஏதோ கூறி கொண்டிருக்க, பிறகு அந்த பெண்ணை திரும்பி பார்த்து அவள் கண்களை துடைத்துவிட்டு ஏதோ கூறினாள். அந்த பெண் செண்பகத்திற்கு கையெடுத்து வணங்கி நன்றிகள் கூற அவள் கைகளை பிடித்து கொண்டு ஏதோ சமாதானமாக கூறியவள் கீழே அழுது கொண்டிருந்த குழந்தை எடுத்து அவளிடம் கொடுத்து விட்டு மீண்டும் அந்த மனிதனை ஏதோ மிரட்டிவிட்டு வந்து கொண்டிருந்தாள். அட கடவுளே, இவ அழகான பொண்ணு, அறிவாளியான பொண்ணுன்னு தான் நினைச்சேன். ஆனா துணிச்சலான பொண்ணாவும் இருப்பா போல இருக்கே என்று அவள் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான். என்ன சாரு, நேரம் ஆயிடுச்சா? தோ வந்துட்டேன் என்று மீண்டும் வண்டியில் தாவி ஏறி அமர்ந்து மாட்டின் கயிறை பிடித்து மாடுகளை விரட்டினாள். வண்டி நகர ஆரம்பித்தது. அந்த அசைவில் சற்று பின்னால் இடித்து கொண்ட ரங்கநாதன் தலையை தடவி கொண்டே, ஆமா என்ன செண்பகம், அங்க என்ன பிரச்சனை? அந்த ஆளை நீ அடிச்சியா என்று கேட்டான். ஆமையா, அந்த அக்கா எங்க தூரத்து சொந்தம்தான்.
அதுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம்தான் ஆகுது. ஆனா பாவம், அந்த ஆளு தினமும் குடிச்சுப்புட்டு வந்து அதை போட்டு அடிக்கிறதும் மிதிக்கிறதும்னு ஒரே ரோதனை. சம்பாதிக்கிற காசு எல்லாம் குடிச்சுப்புட்டு வரதும் இல்லாம வீட்டுல இவனை சகிச்சுக்கிட்டு வாழற பொண்டாட்டியும் போட்டு உதைக்கிறான்னா இவனுக்கெல்லாம் எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். அதுதான், இனிமேலும் இப்படி பண்ண அப்புறம் உன் பொண்டாட்டிய உன்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்க வச்சு அவளுக்கு வேற கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிடு சொல்லுவேன்னு சொன்னேன் என்று சிரித்தாள். என்னம்மா சொல்ற? அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அட, எங்க சின்னம்மா தான் வக்கீலாச்சே. அது அப்பப்ப வந்து என்னண்ட இதெல்லாம் சொல்லும். அதுகிட்டயே சொல்லி விவாகரத்து வாங்க வச்சிட மாட்டேன். அப்புறம் நீங்களே கூட எங்க சின்னம்மாவை கட்டிக்கிட்டீங்கன்னா உங்க பட்டணத்திலேயே அதுக்கு எதனா பொழப்புக்கு வழிய கட்ட மாட்டீங்க என்றவனை திரும்பி பார்த்து சிரித்தாள். அது சரி என்று ரங்கநாதனும் சிரித்து விட்டு, நீ சரியான தைரியசாலியா தான் இருக்கிற. ஆமா, இவ்வளவு துணிச்சலா அவனை போட்டு அடிச்சிட்டியே, அவன் திருப்பி உன்னை அடிச்சிருந்தா? ஆட, அவன் போதையில இருக்கிறான் ஐயா. அவன் அடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுவும் இல்லாம இது சின்ன வயசுல இருந்து வேலை பார்த்து பார்த்து வலுவெறின கை. அந்த அக்காவும் அப்படிதான். ஆனா புருஷன் தாலிய கட்டினவன்னு பயப்படுது. அதெல்லாம் ஒரு அளவுக்கு தான். புருஷன் கிருஷன்லாம் அந்த மரியாதைய அவங்க காப்பாத்திக்கிற வரைக்கும் தான் பார்க்கணும். இல்ல நாம சுயரூபத்தை காட்டினோம் ஐயா. நாம தன்மானத்தை இழந்து அப்படி என்ன புருஷனுக்கு அடங்கி போறதுன்னு கேக்குறேன் என்று சிரித்தாள். அதுவும் சரிதான் என்று ரங்கநாதன் வாய் கூறினாலும் அவன் மனது அவளிடம் மிகவும் லயித்து விட்டது. டக்கன மீண்டும் வண்டியில் நின்று போக, என்னம்மா வீடு வந்துடுச்சா என்று கேட்டான். இல்லையா, ஒரு வம்பு வந்திருக்கு, தோ இருங்க வந்துடுறேன் என்று கூறிவிட்டு மீண்டும் வண்டியில் இருந்து குதித்து ஓடினாள். இந்த வாட்டி என்ன பிரச்சனை? என்ன இவ தேடி போய் எல்லாருக்கும் பஞ்சாயத்து பண்ணுவா போல இருக்கே. இந்த வாட்டி எவன் அடி வாங்க போறானோ இவகிட்ட என்று யோசித்து கொண்டே வெளியேட்டி பார்த்தான். அங்கிருந்த ஒரு குடிசையின் முன்பு ஒரு வயதான தம்பதியர் நின்று அழுது கொண்டிருக்க ஒரு பெண் ஆவேசமாக கத்தி கொண்டிருந்தாள். அவளது கணவன் தலையில் கையை வைத்துக் கொண்டு திண்ணையில் அமர்ந்திருக்க அங்கு சென்ற செண்பகத்தை பார்த்து அவன் எழுந்து கொள்ள அந்த மூதாட்டி அவளிடம் அழுது கொண்டே ஏதோ கூற செண்பகம் அந்த பெண்ணிடம் ஏதோ பேசினாள். அந்த பெண் ஆவேசமாக தலையை ஆட்ட பலர் என்று அவளுக்கு அறிவிழுந்தது. இதை பார்த்து அவள் கணவன் அங்கு எழுந்து வர அவனிடம் ஏதோ கூறிவிட்டு அந்த முதியவர்களை உள்ளே அனுப்பினாள். அவர்கள் மூவரும் அவளுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நிற்க அந்த பெண் கன்னத்தை பிடித்து கொண்டு அதிர்ந்து நின்று கொண்டிருந்தாள். மீண்டும் வண்டியில் வந்து ஏறிய செண்பகத்தை பார்த்து, என்னம்மா அந்த பொண்ணை போட்டு அடிச்சிட்டு வர? நீ ஆம்பளைங்களை எல்லாம் அடிப்பண்ணு நினைச்சேன் என்று ஆச்சரியமாக கேட்டான் ரங்கநாதன். அட என்னையா, படிச்சவரா இருக்கீங்க, இப்படி பேசுறீங்க? தப்பு யார் மேல இருக்கோ அவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். அது விட்டுப்பிட்டு கண்மூடித்தனமா ஒருதலியா இருக்க கூடாது என்றாள். அப்படியா? அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணா? அவங்க மாமியாரையும் மாமனாரையும் பாத்துக்க முடியாது, எங்கேயாவது கோவில்ல கொண்டு போய் விட்டுட்டு வான்னு சொல்லி அமக்கலம் பண்றாளாம். இத்தனைக்கும் அந்த அம்மாவோட சொந்த தம்பி பொண்ணு. எந்த நகை நட்டு சீர் இல்லாம அவளை கட்டிக்கிட்டு வந்து ராணி போல பாத்துக்கிறாங்க. அந்த ஆளு ஒரு அப்ராணி. பஜாரியான பொண்டாட்டிய சமாளிக்கிறதா பெத்தவங்களை பாக்குறதான்னு புரியாம முழிக்கிறான். அதுதான் அவளுக்கு நல்ல பாடம் சொல்லிட்டு வந்த. நீ என்ன சொல்லியிருப்பன்னு நான் சொல்லவா என்று கேட்டான். அவனை ஆச்சரியமாக திரும்பி பார்த்து, அப்படியா, எங்க சொல்லுங்க என்றாள். நீ ஒழுங்கா அவங்கள வச்சுக்கிட்டு உன் புருஷன் கூட சந்தோஷமா வாழல, உன்னை விவாகரத்து பண்ணிட்டு அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணிக்க ஏற்பாடு பண்ணிடுவன்னு சொல்லியிருப்ப, அதுதானே என்று சிரித்தான். சரியா சொன்னீங்களே, அப்படிதான் அவளை மிரட்டிட்டு வந்தேன் என்று கலகலவென சிரித்தாள் செண்பகம். அவள் சிரிப்பில் மனதை பறி கொடுத்து அவளை பரவசமாக பார்த்து கொண்டிருந்தான் ரங்கநாதன். பரவாயில்லையா, உங்க மனசும் என் மனசும் ஒன்னாதான் இருக்கும் போலையே என்று எதேச்சியாக கூறிவிட்டு மீண்டும் சிரித்தாள். ஆமா செண்பகம், நம்ம மனசு ரெண்டும் ஒண்ணுதான். அது போல நாம 2 பேரும் வாழ்க்கையிலையும் ஒன்னா சேர்ந்தாலும் நல்லா இருக்கும் என்று அவன் முணுமுணுக்க அவள் காதில் ஒன்றும் சரியாக கேட்கவில்லை. என்னையா, என்ன சொன்னீங்க என்று கேட்டாள். ஒன்னும் இல்ல செண்பகம் என்று பெருமூச்சு விட்டான். என்னையா, சின்னம்மாவை பார்க்க நேரம் ஆகுதுன்னு மனசு கிடந்து அடிச்சுக்குதா? தோ வந்துட்டோம், இடி கூப்பிடு தூரம் தான் ஊரு, அதோ பாருங்க எங்க அண்ணனை வந்துருச்சு என்று சிரித்தாள். அட கடவுளே, இதுக்குள்ள நீ என்னை விட்டு பிரிய போறியா? நான் எங்க உன் சின்னம்மாவை பார்க்க தவிக்கிறேன், உன்கிட்ட இல்ல என் மனசு மாட்டிக்கிட்டு தவிக்குது என்று பெருமூச்சு விட்டு கொண்டு வெளியேட்டி பார்த்தான். என்ன செண்பா, இவ்வளோ நேரம் ஆக்கிட்ட? சரி சரி கீழே இறங்கு,
ஐயா காத்துட்டு இருப்பாரு என்று வண்டியின் அருகே வந்தான் பாவாடை. வண்டியில் இருந்த ரங்கநாதனுக்கு அவன் வணக்கம் கூறிவிட்டு வண்டியில் ஏற இதற்குள் கீழே குதித்த செண்பகம், அப்ப ஐயா நான் போயாரேன், நல்லபடியா எங்க சின்னம்மாவை பொண்ணு பார்த்து சம்மதம் சொல்லணும். அப்ப நான் கிளம்புறேன், மறக்காம இந்த ஸ்டூலை போட்டு இறங்குங்க என்று சிரித்தாள். ரங்கநாதன் அவளை அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். அவளை பிரிய போகிறோம் என்ற நினைவு அவன் நெஞ்சை கணக்க செய்து பேச்சு வராமல் தொண்டை அடைத்தது. சரி செண்பா, சீக்கிரமா வீட்டுக்கு போய் அந்த தேங்காவை உரிச்சு போடு, நான் ஐயாவை இறக்கி விட்டுட்டு வந்துடுறேன் என்றான் பாவாடை. சரி என்று செண்பகம் திரும்ப, செண்பகம் என்று மெலிதாக அழைத்தான் ரங்கநாதன். டக்கன நின்று என்ன என்பது போல் அவனை பார்த்தாள். செண்பகம், நான் உன்னை இனி பார்க்கவே முடியாதா என்றான் தாபம் நிறைந்த குரலில். அட என்ன ஐயா, என்ன பாக்குறதா கஷ்டம்? நான் இங்கதான் ஊட்டிக்கிட்டு இருப்பேன், இல்லைன்னா தோட்டத்துல தேங்காய் உரிச்சிட்டு இருப்பேன், இல்லைன்னா எவன் முதுகியாவது உரிச்சிட்டு இருப்பேன் என்று அவன் அருகில் வந்து சிரித்து கொண்டே கூறிவிட்டு ஓடினாள். மானை போல் அவள் துள்ளி ஓடுவதை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் ரங்கநாதன். வண்டி புறப்பட்டது. ஐயா, என் தங்கச்சி ஒரு வாயாடி, உங்ககிட்ட எதனா ஏடா கூடமா பேசியிருந்தா அதை பெருசா எடுத்துக்காதீங்க ஐயா, அது குழந்தை போல. ஐயா கிட்டியும் அதுதான் வந்து உங்களை கூட்டியாந்ததுன்னு சொல்லாதீங்க, நான் தான் கூட்டியாந்தன்னு சொல்லுங்க ஐயா என்றான். சரி பாவாட, ஆமா உன் தங்கச்சிக்கு நீங்க வர எதுவும் பார்க்கலையா? அப்படின்னா? ஓ, கல்யாணத்தை பத்தி கேக்குறீங்களா? எங்க ஐயா, எங்க சொந்தத்துல இருக்கிறவனுங்கள இதுக்கு பிடிக்கல. சரின்னு வெளியில உங்களை போல படிச்சவங்கள பார்த்தா பொண்ணுக்கு எத்தனை பவுனு போடுறீங்க, மாப்பிள்ளைக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்கன்னு பேரம் பேசுறாங்க என்று அவன் புலம்பி கொண்டு வர, நான் எந்த சீரும் கேட்க மாட்டேன் பாவாட, உன் தங்கி எனக்கு ஒரு சீருதான், அவளை மட்டும் நீங்க எனக்கு கட்டி கொடுத்தா போதும் என்று மனதில் நினைத்து கொண்டான் ரங்கநாதன். இதற்குள் வாங்க மாப்பிள்ள வாங்க என்ற குரலை கேட்டு அவன் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்க்க, பட்டு வேட்டி சட்டையோடு கம்பீரமாக நின்று கொண்டிருந்த ஒரு பெரிய மனிதர் பவ்யமாக அவனை வரவேற்க, இவர்தான் பெண்ணின் தந்தை என்பதை அறிந்து கொண்டு அவரை கையெழுத்து வணங்கிவிட்டு புன்னகை புரிந்தான் ரங்கநாதன். இதற்குள் பாவாடை இறங்கி அவனுக்கு ஸ்டூலை எடுத்து போட அதில் காலை வைத்து இறங்கிய ரங்கநாதனை கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றார் காசி. இதற்குள் அவரது மனைவி வந்து அவனை வரவேற்க, வீட்டில் கூடியிருந்த சொந்த பந்தங்கள் ஊர் மக்கள் அனைவரும் ரங்கநாதனை பார்த்து தங்களுக்குள் ஏதேதோ பேசிக்கொண்டு அவனை உற்று பார்க்க, ரங்கநாதனுக்கு ஒரு பக்கம் கூச்சமும் மனதில் செண்பகத்தின் நினைவும் பாடைப்படுத்தி கொண்டிருந்தது. அனைத்து கவனிப்புகளும் பிறகு ஒரு வழியாக பெண்ணை அழைத்து வரும்படி கூட்டத்தில் யாரோ சொல்ல, அப்பாடா, அந்த ஆள் யாருன்னு தெரியல, நல்லா இருக்கட்டும், வந்ததுக்கு சீக்கிரமா இந்த பொண்ணை பார்த்துட்டு வழக்கம் போல ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டு கிளம்பி போக வேண்டியதுதான். ஊருக்கு போன கையோட அப்பா கிட்ட சொல்லி செண்பகத்தை உடனே பொண்ணு பார்க்க வரணும். முதலாளியோட பொண்ணை பார்த்துட்டு வாடானா வேலைக்காரனோட பொண்ணை பார்த்துட்டு வந்து நிக்கிறியன்னு கத்தி அமக்கலம் பண்ணுவாங்க. அதனால என்ன இருக்கு, மனசுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் முதலாளி பொண்ணா இருந்தா என்ன, தொழிலாளி பொண்ணா இருந்தா என்ன, எல்லாம் நம்ம பாக்குற கண்ணோட்டத்துலதான் இருக்கு. அதுவும் இல்லாம செண்பகம் அவங்களுக்கு மருமகளா வர அவங்கதான் கொடுத்து வச்சிருக்கணும் என்று மனதில் நினைத்து கொண்டிருக்க, பொண்ணு வந்தாச்சே என்று குரல்கள் கேட்டது. வாமா பானு என்று அன்போடு அவளை அழைத்த காசி தலையை குனிந்து கொண்டிருந்த ரங்கநாதனிடம், மாப்பிள்ள பாருங்க, இதெல்லாம் என் பொண்ணு பானுப்பிரியா என்றார். வேண்டா வெறுப்பாக தலையை நிமிர்த்தி பார்த்தான் ரங்கநாதன். செண்பகம் முழு அலங்காரத்துடன் நின்று அவனை பார்த்து சிரித்து கொண்டிருக்க, ரங்கநாதனுக்கு வாயில் வார்த்தைகள் வரவில்லை. அவன் அதிர்ந்து அப்படியே அவளை பார்த்து கொண்டிருக்க, என்ன மாப்பிள்ள எங்க பானுவை அப்படி பாக்குறீங்க, அவ அழகுல அசந்துட்டீங்களா என்று கேட்டார் ஒரு முதியவர். இதை கேட்டு அனைவரும் சிரிக்க, பானுப்பிரியாவும் சிரித்து கொண்டே அவனை பார்த்து லேசாக கண்ணடித்தாள். அப்படின்னா பாட்டிதான் அந்த செண்பகம்மா என்று சிரித்தாள் தரணி. ஆமாண்டி என்றாள் சுமத்தி சிரித்து கொண்டு. நல்ல வேலை, நான் அந்த செண்பகத்தை நீங்க கல்யாணம் பண்ணிக்காம பெரியவங்க கட்டாயத்துக்காக பாட்டியை தான் கட்டிக்கிட்டீங்கன்னு இல்லை நினைச்சேன். ஏன்னா பாட்டி பேரு பானுப்பிரியான்னு எனக்கு தெரியும். ஆமா தாத்தா, பாட்டியே அப்படி உங்ககிட்ட விளையாண்டாங்களாம் என்று சிரித்தாள். தரகர் என்னை பத்தி அவங்க கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு. போற இடத்துல எல்லாம் நான் தான் பொண்ணுங்களை ஏதோ சொல்லி கலாட்டா பண்றேன்னு இவளை பொண்ணு பார்க்க வரும்போது இந்த வாட்டி அவ என்ன கலாட்டா பண்ணணும்னு தான் இப்படி பண்ணதா சொன்னா என்று சிரித்தார் ரங்கநாதன். அப்புறம் பாட்டி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா என்றாள் தரணி. பின்ன
கல்யாணம் பண்ணிக்காமலா என்று கூறிக்கொண்டே கையில் பொன்னாடை மாலையோடு உள்ளே வந்தாள் பானுப்பிரியா. அதுதானே ச என்று நெட்டில் அடித்து கொண்ட தரணி. என்ன பாட்டி, இன்னைக்கு எந்த பாராட்டு விழாக்கு போயிட்டு வரீங்க? என்ன சோசியல் சர்வீஸுக்காக இந்த பொன்னாடெல்லாம் என்று அவள் கையில் இருந்த பொன்னாடை மாலை எல்லாம் வாங்கினாள். எல்லாம் பெண்களுக்காக அவ கொடுக்கிற உரிமை குரல் தான், வேற என்ன? ஆமா, இன்னைக்கு விழா நல்லபடியா நடந்துதாமா? என்னாலதான் வர முடியல என்றார் ரங்கநாதன். பரவாயில்லங்க, நீங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட்டாலையும் ஊக்கத்தாலையும் தான் நான் வக்கீல் தொழிலை நல்லபடியா செஞ்சுட்டு ஆதரவற்ற பெண்களுக்காகவும் சேவை செய்ய முடிஞ்சது என்றாள் பானுப்பிரியா அங்கு வந்து அமர்ந்து. பாட்டி, உங்க வக்கீல் தொழில இருந்து நீங்க ரிட்டையர்ட் ஆனாலும் இத சேவை செய்யறதுல இருந்து உங்களுக்கு ஓய்வே இல்லை, இன்னும் தான் செய்யறீங்க என்று அவளை அணைத்து கொண்டாள் சுமதி. உங்க தாத்தா போல ஆண்கள் எல்லாரும் பெண்களை புரிஞ்சு நடந்துகிட்டு அவங்கள நசுக்காம அவங்களையும் மதிச்சு அவங்க எண்ணங்களுக்கும் இடம் கொடுத்து நடந்துக்கணும். அது வரைக்கும் எங்களை போல ஆளுங்களுக்கு ஓய்வே இல்லை என்றாள் பாட்டி சிரித்து கொண்டு. பாட்டி, நீங்க அந்த காலத்திலேயே ஒரு புரட்சி பெண்ணா இருந்திருக்கீங்க, அதுதான் உங்களை தாத்தா அவ்வளவு விரும்பி இருக்காரு என்று கூறிவிட்டு சிரித்தாள் தரணி. இதை கேட்டு அனைவரும் சிரித்தனர். இத்துடன் செண்பகம் கதை முற்றம். உங்களுக்கு எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.